வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருக்கிறேன். இது கடவுள் யோசுவாவுக்கு கொடுத்த அழகான ஒரு வாக்கு தத்தம். நமக்கும் அது பொருந்தாங்க. எல்லா நேரங்களிலும் இந்த வசனத்தை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு சக்தி பிறக்குது இல்லையா, துணிவு வருது. இது அந்த ரொம்ப சுகவீனமா இந்த கோவிட் டைம்ல இருந்தேன், அது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் வருது. அப்போ டாக்டர் கிட்ட போனேன். அப்போ போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, இந்த எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் என்னோட இருக்கிறார். நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற பேஷண்ட்டை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு இப்படி பண்றா அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி, அவருக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், அதை கேட்டே இருக்கேன். அப்போ டாக்டர் என்ன பண்ற, ஒரு கட்டத்துல அவர் கொஞ்சம் பெரியவர் தான், அவருடைய மகனை அழைச்சி சொல்றாரு, ஏப்பா நீங்க உங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருங்க என்று அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஏன்னா உங்க அப்பாவோட கண்களிலே மரண பயம் இருக்கிறது. அந்த பயம் இருக்கிறதுனால நாங்க எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் நான் யோசிச்சேன், அப்போ நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நமக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நமக்கு கட்டாயம் நமக்கு வேலை செய்யும், சீக்கிரமா குணம் அடைவோம். அப்போ நமக்கு எதிர்மறையான அதாவது நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் நமக்குள்ள வந்துச்சு, சிந்தனைகள் வந்துச்சுன்னா நமக்கு என்னதான் நம்ம எடுத்தாலும் நமக்கு சுகம் கிடையாது. அப்போ ஐயோ நான் இது எடுக்கிறேன், இது நடக்குமா நடக்காதா, இல்லை நான் உலகத்துல உயிரோடு இருப்பேனா மாட்டுடா, அவளு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், இந்த மாதிரிலாம் நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது நம்ம என்னதான் நம்ம போராடி நம்ம அதுக்கான சிகிச்சை எடுத்தாலும் அது பலன் தராது. இது அந்த மருத்துவர் வழியா நான் கற்றுக்கொண்ட ஒன்றுங்க. அதான் எனக்கு சில பலவீனங்கள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, உட்காரவே மாட்டேன். நான் என்னுடைய பணிகளை வேகமாய் செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டாலோ படுத்துட்டாலோ அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்ல படுக்க வச்சுட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல அந்த எனக்கு பலவீனங்களை கொண்டு வருகின்ற அந்த காரியங்களை நான் அதட்டுவேன். என்னை விட்டு ஓடிப்போ, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு நான் என்னுடைய வேலையை செய்வேன். ஆனா எனக்கு உள்ள பலவீனமா இருக்கும், என்னை வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ இதை நான் அந்த நாளிலே கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பயிற்சி செய்து வருகிறேன். அப்படி என்றால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்றது, இந்த பயத்தை நீ அப்புறப்படுத்து. பூரண அந்த பயம், அந்த அன்பு என்பது அந்த பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளுகிறது இல்லையா. அப்ப கடவுள் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பு நித்தியமானது. ஆகவே இந்த பயத்தை எல்லாம் நாம் அப்புறப்படுத்துகிறவராக நாம் இருக்கிறோங்க. அப்படி என்றால் நமக்கு பலவீனங்களை கொண்டு வருகிறது அல்லது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பது, நாம வாழ்க்கையில செயல்படுத்த முடியாத அளவுக்கு என்னென்ன காரியங்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறதோ அது மனிதர்கள் வழியாக வரலாம், இயற்கை வழியாக வரலாம், பலவீனங்கள் வழியாக வரலாம். இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, சோர்ந்து உட்கார்ந்துட விடக்கூடாது. சோர்ந்து அப்படியே படுத்துறாதீங்க, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இல்ல, கடவுள் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றார், நம்முடைய பணிகளை துவங்குகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை மேலே கொண்டு போகிறார். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில உயர்வடை செய்வதற்கு இந்த மாதிரி வரும்பொழுது நாம சோர்ந்துடாம பலன் கொண்டு திடமனதாகிருந்து நாம துணிவோடு எழுந்து நின்று நம்ம என்ன செய்யணும்னா, அப்படிப்பட்ட காரியங்களை அதட்டி அதை ஓரம் கட்டிட்டு நாம பணிகளை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் பொழுது உண்மையிலேயே நாம் கடவுளுடைய பிள்ளைகளா ஆண்டவர் சொல்றாங்க, உங்க கூடவே நான் இருப்பேன், என்னெல்லாம் வேலை செய்யறியோ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் கூடவே இருப்பேன்றார். இந்த கூடவே இருப்பேன்றது மனிதர் சொல்றோம், இருப்பேன் என்பது வேறங்க. மனுஷர் கூட இருப்பேன்வாங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது காணாம போயிடுவாங்க இல்லையா, இல்லாமலே போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம நிச்சயமாக நம்மோட எல்லா நேரங்களிலும் இருந்து நமக்கு தைரியம் கொடுத்து பலனை கொடுத்து அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வெளியில வருவதற்கு ஆண்டவர் சக்தியை தரார், அவருடைய பலனை கொடுக்கிறார். அப்புறம் என்ன, மகிழ்ச்சியோடு இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துணிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவரையும் தந்து காத்தலும் பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆமென்.